அந்த மேச ராசிக்காரர்கள் இடமாற்றத்துக்கு முயற்சிக்கிறீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர் போவீங்க, பயணங்கள் நடைபெறும். சரிங்களா? அதற்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்குங்க. இடம் வைக்கணும்னு நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. முயற்சிகள்லாம் தோல்விகளை தான் தழுவுதே தவிர வெற்றியை நோக்கி பயணப்படலைங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் அந்த இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு வலுவான மாதமாக அமைகின்றது. விரய செலவுகள் அநேகம் நடைபெறுகின்ற மாதம். அதனால கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த விரயங்கள் நடக்கும்னு சொல்றதுக்கு ஜோசியர் தேவையில்லை. ஆனால் அதை கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜோதிடர் தேவை. இங்க பாருங்க, இந்த மாதம் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக அமைகின்றது. அப்போ கையில பணம் வச்சிருக்கீங்க, நமக்கு தேவையான அமைப்புகள் ஏதேனும் வீட்டில் இருக்குன்னா தானா செலவு வர்றதுக்கு முன்னாடி நம்மளா செலவை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இப்போ கையில் ஒரு 10,000 ரூபா இருக்கு, ரொம்ப நாளாக வீட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, டப்புன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சுறது நல்லது. எதிர்பாராத சின்ன சின்ன நட்டங்கள், தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். கோச்சாரங்கிறதே 10% தான். சரிங்களா? ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படியும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பலமாக உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல முதலீடு போடுறதை தவிர்க்கணும்.